பெட்ரோல் போடுறோம், ஊரை சுற்றி பார்க்குறோம். பொன்முடி ஹவுஸ், பொன்முடி கேரளாக்குள்ளே வரோம். ஃபுல் இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே போகிறது ஒரு ஃபீல் தான். அப்படியே போயிட்டு இருக்கான். ஃபுல்லாக காடு, முன்னாடி பொம்மிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த 2 வியூ பாயிண்ட் இருக்கு நண்பா. கொஞ்சம் அது கீழே இறங்கி போகலாம் நம்ம நண்பா. அப்படியே ஒரு சின்ன வாக்கை போட்டுட்டு கொஞ்ச தூரம் போய் ஃபுல்லாக மிஸ்ட்டு வேற லெவலில் இருந்துச்சு. இந்த பனி காற்று அப்படியே மேகமூட்டத்தோடு இருக்கிறது ஒரு சரியான ஃபீலு. ஹே நண்பா, உங்கள் பேர்னு பேசுகிறேன். வெல்கம் டு சேனல் நண்பா. மணி வந்து கிட்டத்தட்ட 6:30 கிளம்பணும். இப்போ 6:45 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி வந்து பொன்முடி ஒரு குட்டி ட்ரிப் போகிறோம். ஆக்சுவலாக பொன்முடினா அவங்க எல்லோரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேரளாவில் இருக்குது பொன்முடின்னு சொல்லி ஒரு வியூவு. ஆக்சுவலாக வந்து நம்ம ஏரியா வந்து எங்கன்னா நேஷ்னல் தூத்துக்குடியிலேருந்து பொன்முடி வந்து கிட்டத்தட்ட 218 கிலோமீட்டர்னு சொல்லி கூகுளில் காமிச்சிச்சு. கிட்டத்தட்ட 400 hours ஜேர்னி இன் பைக்குன்னு காமிச்சிருக்கேன்பா. ஆக்சுவலாக நம்ம பைக்கில் தான் போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஒரே ஃப்ளோவில் நம்ம பொன்முடி போயிட்டு அங்கே வியூவை ரசிச்சுட்டு பார்த்துட்டு தென் அப்படியே ரிட்டர்ன் ட்ரிப். ஓகேவா, ஸ்டே பண்ணுற மாதிரி இந்த ஐடியாவும் இல்லை. ஒருவேளை ரொம்ப டயர்டாக இருந்தால் ஒரு ஸ்டேயை போட்டு வரணும் நண்பா. நண்பா செய்திநல்லூரில் ஒரு டீ அடிச்சுட்டு இங்கே ஒரு பாய் கடை இருக்குது. அங்கே வந்து டீயும் ஆக்சுவலாக சிக்கன் ரோலும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக மார்னிங் வந்து சிக்கன் ரோல் இருக்காது. இப்போ 7 தான் டைம் ஆகுது. ஆனால் ஒரு 9 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 8 o'clock மேலே சிக்கன் ரோல் இருக்கும். செமையாக இருக்கும். அந்த கடையை காமிக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்சால் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அந்த கடையை மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக அந்த கடை திறக்கலை. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் ஏதாவது வ்ளாகில் கண்டிப்பாக அந்த கடையை காமிக்கிறேன் நண்பா. சாரி. நம்ம இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்க போகிறோம். ஓகே வாங்க மச்சான், இன்னைக்கு பெட்ரோல் போடுறோம், ஊரை சுற்றி பார்க்குறோம். ரீச் ஆகிட்டு இப்போ பவர் சித்திரம் ரோட்டை பிடிச்சி ஆக்சுவலாக தென்காசி பைபாஸை பிடிச்சி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து தென்காசி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஓ சாரி, டேங்க் பேக் பட இங்கேருந்து கரெக்டாக இன்னும் ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த டவுனுக்குள்ளே, திருநெல்வேலி டவுனுக்குள்ளே ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர்ஸு. அதில் அப்படி குறுக்கு நெளிஞ்சிட்டு நண்பா. ஓகே வாங்க பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. வாங்க எப்படி இருக்குது பொன்முடி ஹவுஸ், பொன்முடி. ஆக்சுவலாக கேரளாவில் மழை ஆரம்பிச்சிட்டுனாங்க. மழையாக இருக்குமோன்னு வேறு பயமாக இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு தயக்கமாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக 1 day அப்படியே போயிட்டு அப்படியே ரிட்டர்னு. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே எங்கேயாவது அப்படியே வியூவை பார்த்துட்டு படுத்து கிடந்துட்டு அப்படியே திருப்பி ஒரு 4 hours ஜேர்னி. இங்கே ஒரு வேளை அப்படி முடியலை அப்படின்னா அங்கே ஏதாவது ஒரு சின்ன ரூம் எடுத்துகிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு ரூம் எடுத்து தங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வரணும் நண்பா. ஒன் டைம் வந்து ஆக்சுவலாக 8 ஆகுது. இன்னும் தென்காசிக்கு 38 கிலோமீட்ரு, 35 கிலோமீட்டரும் இருக்குது. போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே கிளைமேட் வந்து எப்படி இருக்குன்னா இப்போது கொஞ்சம் அப்படி சில்லுன்னு இருக்குது. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இந்த பாலை வேலை நடந்துகிட்ருக்கு பவர் சத்திரத்தில். அதனால் நம்ம டேக் டைவர்ஷன் ஆகி உள்ளே வந்து போகிறோம் நண்பா. ஆக்சுவலாக இன்னொரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பவர் சத்திரத்துலேருந்து தென்காசி. ஓகே நண்பா வாங்க கண்டிப்பாக ரீச் ஆகிட்டோம். அடுத்து வந்து என்ன ஊர்லாம் நமக்கு தரல. ஓகே அப்படியே போயிட்டு இருக்கோம் நண்பா. இன்னும் ஒரு டீ அடிக்கல. ஒரு டீ அடிச்சா நல்லா இருக்கும். என்ன டீயாவா வாழ போறீங்க நீங்க? அடிச்சு அடி போலாம் நண்பா. நண்பா தென்காசி தாண்டி ஒரு டீயை போட்டு ஒரு லெமன் டீயை போட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம் நண்பா. ஆக்சுவலாக இன்னும் வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னா 96 கிலோமீட்டர்ஸ் பொன்முடிக்கு இன்னும் 2 மணி நேரம். ஆக்சுவலாக வந்து சபரிமலை ரூட்டில் போயிட்டுருக்கோம். இன்னும் ஆக்சுவலாக வந்து கூகுள் படி என்ன காமிக்குதுன்னா 2.5 மணி நேரம் ஆகும் பொன்முடிக்கு அப்படின்னு காமிக்குது. தென்காசியில் இருக்கோம். இன்னும் பொன்முடி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு யாருக்கு ஐடியா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. கேரளாக்குள்ளே வரோம். ஃபுல்லாக மலை பிரதேசம் அப்படியே தெரியுதா? செமையாக இருக்குல்ல இந்த லொக்கேஷனு. அதான் சரி உங்கள்கிட்ட இந்த வியூவை காமிக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகே செமையாக இருக்குது நண்பா. அப்படி பச்சை பசேர்னு. ஆனால் லைட்டாக வெயில். கொஞ்சம் மார்னிங்கில் உள்ளே வந்துருந்தோன்னா சூப்பராக இருந்திருப்பான்.
ஓகே நண்பா, பைக் ரைடிங் தான் அது. விளாகிங் கூட கொஞ்சம் கஷ்டம் தான் நண்பா. பைக்கில் ரைட் பண்ணுறதுங்கிற வேறு லெவலு ஃபன்னாக இருக்கும். இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே போகிறது ஒரு ஃபீல் தான். இதுதான் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு. அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போகிற ஃபீலு செமையாக இருக்குல்ல. ரொம்ப நாள் ஆச்சு நண்பா, ரைடிங் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, திடீர்னு ஒரு பிளானு. ஓகே, ஒன் டேயில் ஒரு சின்ன ட்ரிப்பு, ஒரு குட்டி ட்ரிப்பு. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஜேர்னி வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 hours ஜேர்னி இது. ரொம்ப நாள் கழித்து பண்ண முடிச்சு நமக்கு கொஞ்சம் லைட்டாக டயர்ட் ஆக தான் செய்யும். ஆனால் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டி போகணும் நண்பா. ஓகேவா? ஓகே, வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து புதுசாக யாராவது பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்டில் ஒரு சில ஐடியா கொடுங்க எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக கண்டினியூட்டியாக வ்ளாக் பண்ண முடியல, போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பண்ணலாம் நண்பா. ஓகே, இந்த வியூவே அழகாக இருக்குல்ல, ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கடையில் வந்து நான் முன்னாடி சாப்பிட்ருக்கேன், செம்மையாக இருக்கும் பீஃப் ஃப்ரை இந்த கடையில். ஓகே, இதில் சாப்பிட்டுட்டு அப்படியே போகலாம் நண்பா. சரியா, மார்னிங் ஃபுட் இங்கே முடிச்சிடலாம். ஓகே, வாரத்துக்கு சேர்த்து ஹோல்சேலா சாப்பிட்றாரு போல இருக்கானே. இந்த சோறு கறி குழம்புக்கு மட்டும். நண்பா நல்லா சாப்பிட்டாச்சு. இந்த ஹோட்டல் தருதா? ஓகே, இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு ஜம்முன்னு ஒரு 3 பரோட்டா, ஒரு பீஃப் ஃப்ரை, ஒரு ஆம்லெட்டு, அப்புறம் ஒரு கட்டஞ்சாயா. நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு டைமிங் என்ன இப்போது? ஆக்சுவலாக வந்து ஃபோனை நான் இதில் வைக்கல. டைமிங் வந்து ஆக்சுவலாக 10 ஆக போகுது. ஆக்சுவலாக 9:50. ஆமாம், அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். இன்னும் ஆக்சுவலாக வந்து தப்பாக நினச்சாங்க. இன்னும் வந்து எப்படியும் ஒரு 2-2.5 மணி நேரம் ஆயிரம் நண்பா. பக்கம்தான், ஆனால் 200 கிலோமீட்டர்ஸ் தான். ஆனால் 4 மணி நேரம் அப்ளை போட்டிருக்கு. 4 மணி நேரம் ஆகுன்னா நம்ம 5 மணி நேரம் ஆக்குவோம். ஆமாம், ஆடு எப்படின்னு டேக் அப்பப்போ ஒரு சின்ன குட்டி ரெஸ்ட்டையும் போட்டு அப்படியே போயிட்டுருக்கோம் நண்பா. ஓகே, வாங்க. ஹே நண்பா, ஆக்சுவலாக கேரளாவில் வ்ளாகிங் வந்து அலௌடா? ஆக்சுவலாக வ்ளாகிங் வந்து ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எதுவும் வந்துச்சுல, யாருக்கும் தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள். வ்ளாகிங் கேமராலாம் அலௌடாங்க. நான் ஆக்சுவலாக வந்து கேமரா உள்ளே வைக்க போகிறேன். இப்படி பயந்து நம்ம ஓட்ட முடியாது, ஒரு செக் போஸ்ட்டாக வருது, அப்புறம் நம்மளை ஃபைன் பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால் நம்ம வந்து இன்ஸ்டாவில் வேணால் எடுக்கலாம். ஏன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஹெல்மெட் மவுண்ட்டு தான் அலௌட் கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகேவா நண்பா? இனிமேல் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் இன்ஸ்டாவில் எடுத்துகிட்டு. ஓகே, வாங்க கண்டிப்பாக. நண்பா, மேப் காமிச்ச ரூட்டில் போயிட்டே இருந்தோம். ஆக்சுவலாக அப்படியே வந்துகிட்டே இருக்கும் முச்சில் ஒரு சில ரூட்டு செம்மையான காட்டு ரூட்டு. அந்த லொக்கேஷனில் பாருங்கள், வீட்டில் வேறு லெவலில் இருக்கும். சும்மாவா காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. கேரளான்னா வேறு லெவல் தான். அதுதான் நண்பா. மேலே வந்து ரீச் ஆகிட்டோம்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டில் ஒரு பர்சனுக்கு பெர் ஹெட்டுக்கு 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ரெஸ்ட்டை போட்டுட்டு ஒரு குட்டி பெப்சியை போட்டு அங்கேருந்து கிளம்புறோம் நண்பா. வாங்க நண்பா. செக் போஸ்ட்டை தாண்டினோன்னா ஒரே யானைச்சாணி தான். அப்போக்கே கொஞ்சம் அள்ளு விட்டுருச்சு. கொஞ்சம் அப்படி ஒரு சின்ன திருவிழாவே இருந்துச்சு. ஃபுல்லாக காடு உள்ளோடி போச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அது ஒரு நல்ல குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மலை உச்சி அதோ தெரியுது அங்க இருக்கு. அங்கோ எனக்கு உயரம்லாம் பயமா இருக்கையா. நண்பா, இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் அப்படியே கொஞ்ச நேரம் நின்றுட்டு பார்த்துட்டு அப்படி மூவ் ஆகுறோம் நண்பா. வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நண்பா, லொக்கேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக 2 வியூ பாயிண்ட் இருக்குது நண்பா. ஆக்சுவலாக நேராக போனால் ஒரு வியூ பாயிண்ட்டு,
லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வியூ பாயிண்ட்டு. 2 வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். நேராக போனால் வந்து ஒரு டவர் மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அதில் ஏற அலோவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம போகும்போதுல என்னென்னா, ஆக்சுவலாக நம்ம பேகு எல்லாம் தூக்கிட்டு கேரி பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே வியூ பாயிண்ட் இருக்குது. எப்படின்னா கொஞ்சம் பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி, கொஞ்சம் அது கீழே இறங்கி போகலாம், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் கையில் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த டீப்பர் சைடு இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் நண்பா. நண்பா, கிட்ஸுக்கு இது சேஃப் கிடையாது. கண்டிப்பாக கிட்ஸு இங்கே வர முடியாது. இந்த வியூக்கு இறங்கி மேலேருந்து பார்க்கலாம், இவ்வளோ இறங்கி கீழே வர்றது சேஃப் கிடையாது. அதேமாதிரி ஃபேமிலியாக வந்தாலும் வீக் பர்சன் நாட் அலோட் நண்பா. கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறவங்க மட்டும்தான் வர முடியும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. நண்பா, மேலே வந்து பார்த்தா கீழே இறங்கி லைட்டாக கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தா சரியான வியூ நண்பா, வேற லெவலு. ஒரு 1 hour அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜம்முன்னு ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நண்பா அப்படியே ஒரு சின்ன வாக்கை போட்டுட்டு கொஞ்ச தூரம் போய் நல்லா உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சின்ன குட்டி தூக்கத்தை போடலான்னு பார்த்தேன். நான் முடியலை. சரியான காற்று நண்பா, ஃபுல்லாக மிஸ்ட்டு, வேற லெவலில் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு டென்ட்லாம் கொடுத்தா அப்படியே நைட்டு பூரா அங்கே இருந்தெல்லாம் போல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு நண்பா. ஓகே, இன்னும் நம்ம மேலே ஏறி போகணும் அவ்வளோ தூரம். அதனால் வந்து ரொம்ப நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது, அடுத்த வியூ வேறு போகணும்ல. ஓகே நண்பா, வா. ஓகே வாங்க நண்பா, நெக்ஸ்ட் வியூ போகலாம். ஆக்சுவலாக திருப்பி இவ்வளோ தூரம் மேலே ஏறணும். முடியுமா? எப்படியோ ஏறிட்டோம் நண்பா. வா, ஓகே வாங்க. அப்பாடே, நம்ம ஆக்சுவலாக அவ்வளோ தூரம் உள்ளே போனோம். ஓகே நண்பா, இது திருப்பி அடுத்த வியூவு. ஆக்சுவலாக வந்து இதுவும் ரொம்ப தூரம் உள்ளே நடந்து போகணும் நண்பா, முடியல. ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட்டு, இந்த சைடு ஒரு வியூ பாயிண்ட்டு, 2 வியூ பாயிண்ட்டு. ஒரு இது மலை கீழே போயிட்டு வர்றதுக்குள்ளே நாக்கு தள்ளிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக வேற ஒன்றும் இல்லை, இந்த பனி காற்று அப்படியே மேகமூட்டத்தோடு இருக்கிறது ஒரு சரியான ஃபீலு. ஓகே நண்பா, செகண்ட் வியூ பார்த்துட்டு அப்படியே இறங்கியாச்சு. கூட்டம் நல்ல கூட்டம் வந்துருச்சு நண்பா. அங்கேயும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோம். ஆக்சுவலாக நம்ம அஞ்சலை இங்கே இருக்கிறா, அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே வாங்க, கன்டினியூ பண்ணலாம். கிட்டத்தட்ட கீழே இறங்கி வந்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு 2 o'clock போல் நம்ம கிளம்பினோம். வரமோசில் எப்படி வந்தோம்னா தென்காசி வழியே வந்தோம். போகும்போசில் நாகர்கோவில் போய் நாகர்கோவிலேருந்து திருநெல்வேலி பைபாஸை பிடிச்சி திருநெல்வேலிருந்து அப்படி ஊருக்கு போகிற மாதிரி வந்துட்டோம் நண்பா. சரியா,
கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 2 or 3க்கு எடுத்தேன். வீட்டுக்கு வந்து 7 to 8, கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ட்ராவல். திருப்பியும் 5 to 6 hours ட்ராவல். கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு டேட்டில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க பண்ணியிருப்போம் பைக்கில். அங்கே ஸ்பெண்ட் பண்ண டைம் கொஞ்சம் கம்மி தான், 2 hours to 3 hours தான் நண்பா. ஓகே நண்பா, அப்படியே ஒரு டீயை போட்டு இதில் ஒரு டீயை போட்டு அப்படியே கிளம்பலாம். ஒரு மிளகா பஜ்ஜும் இருந்துச்சு செமையாக, ஒரு 2 மிளகா பஜ்ஜி உள்ளே விட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம் நண்பா. ஓகே வாங்க நண்பா. ஆக்சுவலாக இருட்டிட்டு கிட்டத்தட்ட 6:30 or 7 இருக்கும், கரெக்டாக டைமிங் தெரியல. திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். ஆமாம், திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 1 hour நம்ம ஊருக்கு நேஷனத்துக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹாப்பியாக ஃபன்னாக ஜாலியாக இருங்க. என்றும் உங்கள் பியர்ட் மேன். பபாய் நண்பா.